பெரிய மீசை வச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு அடையாளமாக தெரியுதுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே வந்து ஒரு ஆர்வங்க. இந்த மாதிரி பெரிய மீசை வைக்கணும். மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க, போராடலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, வரவேற்கிறாங்க. அதனால அவங்க விரும்புகிற வரைக்கும் இதை நான் தொடர்ந்து செய்யணும். அது முழுசாக விட்டுட்டுங்க. அவர்கிட்ட என்ன வந்து ஒரு பழக்கம் இல்லையோ அது எல்லாமே விட்டாச்சு. யாருக்கும் நான் வாங்கி தரதில்லை, நானும் அதை வந்து பயன்படுத்துறது இல்லைங்க. ஒரு மிருகம் வந்து ஆள் நடமாட்டம் பார்த்து கற்றுதான், பயத்தில் கற்றுதான், அப்புறம் அதோட துணையை தேடி கற்றுதான். அந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையம் என்ற கிராமத்துல இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா இப்போ 90களில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநில அரசுகளுக்கும் ஒரு சவாலா இருந்த சந்தன கடத்தல் வீரப்பன் என்பவருடைய தோற்றத்துல இங்க ஒரு விவசாயி வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. சந்தன கடத்தல் வீரப்பன் என்றாலே இப்ப நம்ம பொதுமக்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு, என்ன 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 அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. அவரு மாதிரி ஒரு தோற்றத்துல இங்க விவசாயி வாழ்ந்துட்டு வராரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆர்வமா இருக்கு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 90களில் மிக பிரபலமா மக்கள்னாலையும் அரசாங்கத்தினாலையும் பேசப்பட்ட ஒரு நபர் மாதிரி நீங்க தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்க வாழ்ந்துட்டு வர்றீங்க. அப்படிங்கிறது இப்போ பிரபலமாயிட்டு வருது, மக்கள்னால பேசப்பட்டு வருது. இப்போ அந்தியூர்ல நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில ஒரு 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 வைரலா போயிட்டு இருக்குது. இது வந்து இதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம். உங்களோட இளமை பருவத்தை பத்தி சொல்லுங்க சார். அப்பா அம்மா வந்து இங்க தாத்தா காலத்துலேருந்து இங்கே புதுக்காடு காந்தி நகர் தாங்க. அப்பா பேர் வந்து பழனிசாமி, அம்மா பேர் பாவை அம்மாள். நாங்கள் வந்து 2 பசங்க தாங்க, பொண்ணு இல்லை. எங்கூட பிறந்தவர் இன்னொரு அண்ணன். அப்புறம் பக்கத்து கிராமத்தில் தான் படித்தேங்க. என்ன படிச்சிருக்கீங்க சார்? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10th வரையிலும் படிச்சிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கல? மேலே படிக்கல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சார்? நான் வந்து கார்மெண்ட்ஸில் டெய்லராக இருந்தேங்க. தோட்ட வேலை, விவசாய வேலை செய்வேங்க. இப்போ இந்த ஈடுபாடு உங்களுக்கு எப்படி வந்ததுங்க சார்? சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே வந்து ஒரு ஆர்வங்க. இந்த மாதிரி பெரிய மீசை வைக்கணும், அவர் மாதிரி ஒரு கம்பீரமாக இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம் தாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஒரு அண்ணங்க. என்ன பண்ணுறாரு? அவர் வந்து கைத்தறி நெசவுங்க. அப்புறம் விவசாயம் தான் செய்கிறாரு. இங்கே அந்தியூர் தானுங்களா? எங்கள் கூட தான். உங்கள் கூட தான் இருக்காரு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையங்க. பையன் வந்து +2 படிக்கிறாங்க, பொண்ணு வந்து 6th படிக்குது. வீரப்பன் தோற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்க சார். முதல்ல இந்த மாதிரி நடன நிகழ்ச்சி போகிறது வந்து எனக்கு அப்போ ஆர்வம் இல்லைங்க. நண்பர் ஒருத்தர் தான் அவரோட கிராமத்தில் வந்து நடிக்க சொல்லி கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சார். அந்த ஊரில் மட்டும் 3 வருஷம் பண்ணுங்க. அந்த வீடியோ வெளியில் மக்கள்கிட்ட போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கத்து ஊரில் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 15 மாவட்டத்துக்கு இந்த வருஷத்தில் போயிருக்கிறேங்க. ஒரு 50 ஸ்டேஜ் இப்போ நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தோற்றத்தின் மூலியமா உங்களுக்கு என்ன வருமானம் வந்துகிட்டு இருக்குதுங்க சார்? வருமானம், வாழ்வாதாரம்னா என்ன வந்துகிட்டு இருக்கு? ஃபஸ்ட்டு வந்து என்னோட அந்த டெய்லர் வேலை அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. இப்போ இது வந்து வருமானமாக எதிர்பார்த்து நான் அதை செய்யலைங்க. இது வந்து ஒரு கலை நிகழ்ச்சி, அந்த கலை மேலே ஒரு ஆர்வமாக தான், நடிப்பு மேலே தான். இதில் நடித்தா திரும்ப இதை விட பெருசாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அது எதிர்பார்த்து தான் அந்த மாதிரி போனேங்க. இப்போ வந்து இந்த 50 ஸ்டேஜ் பண்ணினது இல்லைங்க. நடிகரோட தோற்றத்தில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க இல்லைங்க, அசல் நடிக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பேமெண்ட் வாங்குறாங்களோ அந்த பேமெண்ட் அளவுக்கு எனக்கு அவங்களே கொடுக்குறாங்க. நான் முதல்ல கேட்டுலாம் வாங்கலைங்க. இப்போ அந்த மாதிரி அந்த பேமெண்ட் வாங்கி நடிக்கிற அளவுக்கு வந்துட்டேங்க. நான் அந்த தொழிலை விட்டுட்டு முழு நேரமா இதையே தான் நீங்க செய்யறீங்க? முழு நேரமா அந்த வருமான அளவு இதுல இருக்குங்க இப்போ. அதனால இப்போ நானே மாத்திக்கிட்டேன். இந்த 6 மாசமா இதுதான் என்னோட முழு நேர வாழ்வாதாரமே. இந்த வேடம் அணிந்து செயல்படுறது அப்படிங்கறது ஆயிடுச்சு. இது உங்களுக்கு எப்படி முழு திருப்திகரமா இருக்குதா இந்த வாழ்க்கை உங்களுக்கு? கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. முன்ன செஞ்ச வேலை அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் தான் இருக்குதுங்க. நம்ம வேலை, குடும்பம் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைங்க. இது வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர்ற மாதிரி இருக்குதுங்க. அதனால எனக்கு இதை கொஞ்சம் விரும்பி செய்யறேங்க. வருமானம் எதிர்பார்த்து இதை செய்யலைங்க.
மொத்தத்தில் இந்த தோற்றத்தை மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க, போராடலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, வரவேற்கிறாங்க. அதனால அவங்க விரும்புகிற வரைக்கும் இதை நான் தொடர்ந்து செய்யணும். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகவும் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாகவும் நீங்கள் இதை செய்கிறீங்க. அவர் வந்து மக்கள்கிட்ட சந்திக்கணும், பார்க்கணும், அந்த மாதிரி இருந்தார் இல்லைங்க. என்னோட தோற்றத்தில் மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. அதனால் யார் யாரெல்லாம் என்னை சந்திக்கணும், பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் என்ன மாதிரி கருத்துக்கள் நிலவுது? நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு எப்படி, எந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றுக்கிறாங்க? அவங்களுடைய மனப்பக்குவம் பெரிய மீசை வச்சுக்கிறதே பிடிக்கல தாங்க. ஒரு சாயல் அவர் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வைக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மேடை நிகழ்ச்சி போனேன், சினிமாக்குள்ளே கொஞ்சம் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ தொடர்ந்து அது போயிட்டு இருக்கிறேன். அவங்க எதிர்ப்பு இல்லைங்க, வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. சார், இப்போ உங்களை பற்றின எல்லாமே விவரங்கள், உங்களை பற்றின தகவல்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போது வீரப்பன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் என்ன சார்? நீங்கள் அவரை நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நான் அவரை வந்து நேரில் பார்த்தது இல்லைங்க. இது மாதிரி பேப்பர் நியூஸு, புத்தகம் அந்த மாதிரி பார்த்தது தாங்க. அவர் வந்து மலை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற தகவல் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் அங்குள்ள கிராமத்து மக்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்க, அதை வந்து அவர் அதையெல்லாம் வந்து தீர்த்து வைப்பார் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, அதாவது குடும்ப செலவே கஷ்டம், அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப கஷ்டம், வருமானம் இல்லை, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற குடும்பம், அவங்களுக்கெல்லாம் வந்து இவர்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒரு உதவியாக அவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சார், வேற அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றி உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரியும்? எனக்கு வந்து அவர் இறந்த வரைக்கும் வந்து அவங்களோட குடும்பத்தார் சம்மந்தமாக எதுவும் தெரியலைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சமாதிக்கு அவரோட நினைவகத்துக்கு போயிட்டு வருவேங்க. நான் நினைவஞ்சலி செலுத்து போவேன். அவரோட பிறந்தநாள் விழாவும்போது போயிட்டு வருவேங்க. ஒரு 5 வருஷமாக போயிட்டு, அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேங்க. பெரிய மீசை வச்சதுக்கப்புறமா தான் ஒரு அடையாளமாக தெரியுதுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க துணைவியார், அந்த அம்மா முத்துலட்சுமி அம்மா, அவங்கக்கிட்ட பேசுவோம். அவங்க குழந்தைங்க 2 பேர், அந்த 2 பொண்ணுகிட்டையும் பேசுவோம். அவங்க எல்லாருமே நீங்க பேசியிருக்கீங்க அவங்க குடும்பத்தார்கிட்ட? அவங்க 2-3 தடவை அவங்களோட பேசியிருக்கீங்க. நேர்லயா அவங்களோட அந்த ஒரு உங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அவங்க உங்களுக்கு? அப்பா மாதிரி மீசை வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க வந்து அவர் எப்படி வந்து ஒரு ஒழுக்கமா மக்களுக்கு வந்து ஒரு உதவியாக எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கிக்காதீங்க, எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் செய்யாங்க, நல்லபடியாக அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இப்போ வீரப்பன் பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ வந்து வீரப்பன் ஆதரவாளர்களும் இருக்காங்க, இல்லை வீரப்பன்னால நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? பாதிக்கப்பட்டவங்களை வந்து நான் இன்னும் நேரில் பார்த்தது இல்லைங்க. அந்த மாதிரி தகவல் எனக்கு இன்னும் தெரியல. இப்போது அவரை பற்றி நல்ல விஷயங்கள், நல்ல கருத்து, இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவர் வந்து இறந்துட்டார், அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் என்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. இப்போ அந்த தகவல் தான் அதிகமாக எனக்கு இப்போ தெரியுதுங்க. பாதிக்கப்பட்டவங்களை என்ன தெரியலைங்க. அவங்களோட பேசும்போது தான் எனக்கு அப்போ உங்களோட மனநிலை என்னங்கிறது தெரியும். சார், இப்போ அவங்க நீங்கள் குடும்பத்தார நேரில் சந்திச்சேன்னு சொன்னீங்க, பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி வீரப்பன் கூட இருந்த கூட்டாளிகள் அவங்கள பற்றின ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு உண்டா? நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருக்கா? இல்லை அவங்கள பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்போ வந்துங்க, அவங்க வந்து ஒரு இராணுவ படை அந்த மாதிரி தான் வனத்தில் இருந்திருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இருந்து ஒரு 3 அண்ணன் வந்து அவங்கக்கிட்ட ஒரு 2 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டு 20 வருஷம் ஆயுள் தண்டனைங்க. அதுக்கப்புறம் நன்னடத்திங்கன்னு 70வது சுதந்திர தினத்தில் வெளியில் வந்திருக்காரு. இப்போ குடும்பமாக இருக்கிறாங்க, விவசாயம் செய்கிறாங்க. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து கடை வச்சுருக்கிறாருங்க.
அவங்களோட வாழ்வாதாரம் அப்படியே போயிட்டு நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து 20 வருஷம் ஆயுள் தண்டனைன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அவரோட வாழ்க்கை வந்து பாதி வாழ்க்கை வந்து ஜெயிலேயே கழிச்ச மாதிரி கழிச்சிருக்காரு இல்லைங்களா? இப்போ அதை பார்க்கும்போது உங்களோட மனநிலை என்னவா இருக்குது? நான் அப்போ சின்ன வயசுல இருந்து இவர் இந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டாரு, அவர் சரண்டர் ஆகி இந்த மாதிரி கைதாகி இருக்கிறாரு. அப்படிங்கிற போது அவர் வந்து திரும்ப இந்த ஊருக்கு வரமாட்டாரு, அவங்க யாரும் விட மாட்டாங்க, அவங்க வந்து உயிரோடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்போ தெரிஞ்சதுங்க. இங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவங்கள பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இல்லை இவங்களை வந்து கொன்னுட்டாங்க, ஆனால் இப்போ வந்து பொய் சொல்றாங்க, அப்படித்தான் நாங்களும் நினைச்சிட்டோங்க. ஆனா அவர் இப்ப வெளியே வந்து அவர் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு சகஜ வாழ்க்கை வாழ்றத நீங்க பாக்குறீங்க. அது ஒரு நல்ல விஷயமா உங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க எப்படி ஒரு சகஜமான எல்லாரும் இருக்கிற வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த மாதிரி அவரையும் இந்த மாதிரி வாழ வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கறது உங்களோட நினைப்பா இருக்குது. இருக்கு சார். இப்போ நீங்க வந்து வீரப்பன் அவர்கள் பத்தி நிறைய தகவல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப அவங்களுடைய கூட்டாளிகள் பத்தின தகவல்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரியும்? நீங்க அவங்கள நேர்ல பாத்திருக்கீங்களா? வேற இப்ப இவரு நீங்க சொன்னீங்க அன்புராஜ் அவர்கள் இல்லாம வேற யார நீங்க நேர்ல பாத்திருக்கீங்க? அவரு இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு விழாவில் வந்து பார்த்தேங்க, துப்பாக்கி சித்தன் அவர் வந்து ஒரு விழாவில் பார்த்துருக்கீங்க. அப்புறம் வந்து அவர் பேட்டி எடுத்து சிவசுப்பிரமணியன் அவரை பார்த்துருக்குறேங்க. அப்புறம் காமராஜ்பேட்டை கோவிந்தன் அவரையும் வந்து சமாதி வந்தபோது பார்த்துருக்குறேங்க. அவங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே எப்படி எந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், இந்த வாழ்க்கை வாழ முடியாது, இப்படியெல்லாம் யாரையும் இருக்க முடியாது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வீரப்பன் அவர்கள் வந்து நிறைய காட்டுப்பகுதிகளில் இப்போ இங்கே அந்தியூர், ஒகேனக்கல் இந்த மாதிரி நிறைய காட்டுப்பகுதிகள் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காட்டுப்பகுதிகளில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எந்த மாதிரி வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பார்? ஏன்னா சட்டத்துக்கு ஒரு பக்கம் பயந்து போகணும், மக்களுக்கு ஒரு பக்கம் பயந்து போகணும், அதே சமயத்துல மக்களையும் அவர் வந்து காப்பாத்தி இருக்கிறாங்கன்னு நிறைய சொல்றாங்க, மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ள வாழ்ந்தவங்க என்ன எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, உள்ள இருந்த மிருகங்க, அந்த பறவைங்க, அவங்க அதுகளோட சார்ந்து இருந்துட்டாங்க. இப்போ நான் இப்போ எனக்கேங்க ஒரு சின்ன குருவி வந்து எத்தனை முட்டையிடும், எத்தனை மாதம் அது வந்து பாதுகாக்கும், அதுக்கப்புறம் எத்தனை குஞ்சு பறிக்கும், அது எப்படி வாழும், அந்த இது தெரியாதுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு யாருக்குமே ஓரளவுக்கு தெரியாதுங்க. அவங்க வந்து ஒரு பறவை எந்த மாதிரி வந்து கத்தும், எந்த மாதிரி எத்தனை மாதம் எப்படி வாழும், எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மிருகங்களையும் அதே மாதிரி. வீரப்பன் அவர்கள் வந்து பறவையினுடைய சத்தத்துல அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், எந்த விலங்கு சத்தம் கேட்டாலும் அந்த விலங்கு சத்தத்தை வச்சே அது என்ன மாதிரி வருமா, தாக்க வருதா, பேசுதா அப்படிங்கிற சொல்லுவாருங்கிறத சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இது கேள்விப்பட்ட விஷயம்தான் சொல்றேங்க, நேரில் பார்த்ததில்ல. ஒரு மிருகம் வந்து ஆள் நடமாட்டம் பார்த்து கத்துதான், பயத்தில் கத்துதான், அப்புறம் அதோட துணையை தேடி கத்துதான், அந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மிருகங்களோட தான் அவங்க வந்து ரொம்ப நம்ம சக மனுஷங்களோட வாழ்கிற மாதிரி தான் மிருகங்களோடையும் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ இன்னும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமாங்க. அரசாங்கத்தினுடைய உதவி ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் உதவிகள் கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க உதவிகள் எதுவும் கிடைக்கல. நீங்க நேர்ல அவங்கள பார்த்துருக்கிறீங்க? அதாங்க, அவர் சேதுக்குழி கோவிந்தனோட அண்ணன் மகன், அவர் பேர் முத்துக்குமாருங்க. அவரோட ஃபேமிலி போய் பார்த்துருக்கிறேன், அவங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. இல்லை, இப்போ வந்து சார், நீங்க அவருடைய தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்க ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. ஆனா வந்து இப்போ அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டாளியினுடைய குடும்பத்தினராகட்டும் அல்லது அவருடைய குடும்பத்தினராகட்டும் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப போராட்டமா இருக்குது. ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூட இன்னும் எதுவுமே எங்களுக்கு அரசாங்கத்தின் கிடைக்கல அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லையா? இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்களோட கூட்டாளிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக ஒரு
உதவி இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எனக்கு எதுவும் தகவல் தெரியலைங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய உதவிகள் ஏதாவது செய்யணும். செய்யணுங்க சார். இவ்வளவு நேரம் நீங்க வீரப்பன் அவர்களுடைய தகவல், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்களோட பரிமாறிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்போ நீங்க இவருடைய வேடம் அணிந்ததுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வந்திருக்கு சார்? இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னாங்க, அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தேவையான நல்லது மட்டும்தான் எடுத்துக்கணும். நான் இவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறேங்க. எப்படின்னா, எந்த ஒரு தவறுதலும் செய்யாமல், எந்த ஒரு கெட்டதும் செய்யாமல் நல்ல பழக்கமாக இருக்கணும் அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன போதை பழக்கம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுங்க. அது எல்லாமே இப்போ இந்த வேஷம் மாறினதுக்கப்புறம் அது முழுசாக விட்டுட்டுங்க. அவர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இல்லையோ அது எல்லாமே விட்டாச்சு. யாருக்கும் நான் வாங்கி தரதில்லை, நானும் அதை பயன்படுத்துறது இல்லைங்க. இப்போ இருக்கிற ஒரு 18 வயசில் இருக்கிறவங்க, அதுக்கு குறைவாக இருக்கிறவங்களும் போதை பொருள் அதிகமாக உபயோகிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவரோட ரசிகராக இருக்கிற இளைஞர்களோ, அப்புறம் அவரை ரொம்ப விரும்பி ஆர்வமாக இருக்கிற இளைஞர்களோ, அவர்கிட்ட எந்த ஒரு இந்த போதை பழக்கம் இல்லாததை இருந்தார். அதே மாதிரி இவங்களும் அதை பின்பற்றணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன். நான் அந்த மாதிரி இருக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சார், இப்போ இந்த வேடம் மூலிமா உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குது? அதாங்க இப்போ இந்த இந்த கேரக்டராக நடிக்கிறதுனால எனக்கு ஸ்டேஜில் ஒரு ஹீரோ மாதிரி எனக்கே தோணுது. சினிமாக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு இடம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு மேடையிலேயே ஒரு ஹீரோவோட இடத்த நான் பிடிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு 3 படம் நான் நடிச்சிருக்கிறேங்க. அதில் 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னென்ன படம் நடிச்சிருக்கீங்க? இந்த விருமன் படத்தில் பிரகாஷ்ராஜ் சாரு கூட தான் ஃப்ளாஷ்பேக் சீனில் இருக்கிறேங்க. ராஜகிரண் சாரு, பிரகாஷ்ராஜ் சாரு கூட தான் ஒரு சீனில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் விவசாயி என்னன்னு ஒரு படங்க, அதில் சரவணன் சாரு கூட திருவிழா சாங்கில் இருக்கிறேங்க. அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திறந்தேடு கதவே திறந்தேடுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் சென்னையில் இருக்கிற பிஜிலி ரமேஷ் அவர் கூட காமெடியாக ஒரு சீன் நடிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் 2 படம் இப்போ நடிச்சிருக்கிறாங்க, இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. அப்போ இந்த வேடம் மூலியமா உங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையுது. நீங்க முயற்சிகள் பண்ணவே உங்களுக்கு அந்த முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஓகே சார். அவர் இருந்தபோது எத்தனையோ கிராமங்கள் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அவர்னால நிறைய குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி இந்த கலை பயணமும் என்னை வாழ வைக்குதுங்க. அதாவது அவர் இருந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு. அப்ப அவர் இறந்தும் அவர் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்குது. அவர் இறந்தும் அவரோட தோற்றம் எனக்கு நன்மைதான் கொடுக்குது. அந்த தோற்றமே உங்களுக்கு வாழ வைக்குது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஓகே சார். வீரப்பன் பற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவரை பத்தி ஒரு நன்மையான விஷயம் நீங்க எங்க கூட இவ்வளவு நேரம் பரிமாறிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்களுடைய கலைப்பயணம் தொடரட்டும், உங்க வாழ்வாதாரம் முன்னேறட்டும். நாங்க எங்கள் சார்பா வாழ்த்துறோம் சார். நன்றிங்க.